ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் சுக்கிர தீபம் ஏற்றிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் பூஜை தாங்க. எப்பவும் போல் என்னுடைய காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை வழிபாடு. இன்றைக்கி வீடியோவில் இந்த வழிபாடு அப்படியே தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து 3ஆம் பிறை செல்வம் பெருக 3ஆம் பிறை வழிபாடு எப்படி செய்கிறது, அதோட செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபம் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய யூஷுவல் பூஜையை நான் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. முதல்ல வந்து செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபம். இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க எப்போ பார்த்தாலும் பணம் பணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சில பேர் சிந்திக்கலாம். ஒரு மனுஷனுக்கு மரியாதை இந்த சமுதாயத்தில் எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பணத்தை வச்சு தானே. குணத்தை வச்சு மரியாதை வழங்கப்படுதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% இல்லை அப்படின்னு தாங்க சொல்வேன். அந்த காலத்தில் எதுவுமே இல்லாத முனிவருக்கு கூட ராஜாக்கள் வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா? எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சுங்க. நல்ல குணம், அறிவு, திறமை எதுக்குமே இப்போ மரியாதை இல்லைங்க. கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறவங்கள தான் சமுதாயம் பெரிய மனுஷங்க அப்படின்னும் உயர்ந்தவங்க அப்படின்னும் மரியாதை கொடுக்குதுங்க. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? வெறும் அறிவை வைத்துக்கொண்டு திறமையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன தான் பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லி கொண்டு திரிந்தாலும் பைத்தியக்காரங்க அப்படின்ற பட்டம் தாங்க நமக்கு கிடைக்கும். இதுதாங்க வந்து இன்றைய சூழ்நிலை. அதனால தான் தேவைக்கேற்ப பணம், தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்துக் கொள்வதில் தவறு கிடையாதுங்க. அதற்காக இப்படிப்பட்ட சின்ன சின்ன பரிகாரங்களை செய்தாலும் தவறு கிடையாதுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி உங்களுடைய வீட்டிலும் செல்வ வளம் அதிகரிக்க இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா வீட்டிலும் மகாலட்சுமிக்கு காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ சின்னதாக ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையின் போது இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. விளக்கில் இருக்கிற நல்லெண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 3 பஞ்சு திரி, அது வெள்ளையாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம், எந்த கலர் திரியை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் அந்த விளக்கோட வாய்ப்பகுதியில் ஒரு திரியை போடணுங்க. அந்த வாய்ப்பகுதிக்கு இடது பக்கமாக ஒரு திரி, வலது பக்கம் ஒரு திரி தனித்தனியாக போடணுங்க. ஆக மொத்தம் ஒரே மண் அகல் விளக்கில் 3 திரிகள் போடணுங்க. முப்பெரும் தேவியரை நினச்சி இந்த விளக்கை ஏற்றி பூஜை அறையில் வச்சு மனசார செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சா உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் கொழிக்குங்க. இது வந்து சுக்கிர ஓரை தீபம் நீங்கள் ஏற்றிட்டு மாலை நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாங்க. இந்த வழிபாட்டின் போது பூஜை அறை முழுவதும் பூக்களோட வாசம் நிறைவாக இருக்கணுங்க. மல்லிப்பூவோ, முல்லைப்பூவோ, ஜாதி, பாரிஜாதம், தாமரைப்பூ இப்படி 5 பூக்களுமே கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கிடைக்காதவங்க எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை மிக்க தீப தூப ஆராதனை காட்டணுங்க. நம்ம எந்த ஒரு பூஜை எந்த ஒரு வழிபாடு செய்யும்போது நம்ம வீடு கமகமன் நல்லா வாசமாக இருக்கணுங்க. நல்ல வாசம் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் வாசம் செய்யும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணியோ வீடு ஃபுல்லாக காட்டுங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு எளிய வழிபாடு தாங்க. ஒரு அகல் விளக்கு, 3 திரி, நல்லெண்ணெய், இதை விட்டு தான் தீபம் ஏற்ற போகிறாங்க. எளிமையான ஒரு நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டு வைக்கலாம், இல்லைனா நிறைய சக்கரை போட்டு பால் வைக்கலாம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், இது ஒண்டி வச்சா கூட போதுங்க. தொடர்ந்து ஒரு 5 வெள்ளிக்கிழமை இந்த தீப வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுடைய கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதையும் செல்வ வளம் அதிகரிப்பதையும் கண்கூடாக நீங்கள் உணர்வீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து இந்த தீப வழிபாட்டை நான் தொடங்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் எத்தனை பேர் தொடங்க போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து 5 வாரம் இந்த தீபத்தை ஏற்றுவோம். நமக்கு என்னென்ன பலன் கிடைச்சிது, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன் கிடைச்சிது, என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு 3ஆம் பிறைங்க. செல்வ வளம் பெருக 3ஆம் பிறை அன்னைக்கு நாம் எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த 3ஆம் பிறை வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க. ஒவ்வொருத்தரும் தன் வாழும் வாழ்நாளில் நல்ல செல்வ வளத்தோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ தான் விரும்புவாங்க. அந்த ரெண்டையுமே அருளக்கூடிய அற்புதமான தெய்வங்களாக திகழக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயாரும் சந்திர பகவானும். மகாலட்சுமி தாயாரானது செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர். அதே போல சந்திர பகவானானவர் மனதை செம்மைப்படுத்தி நிம்மதியான முறையில் வாழ வைக்கிறவர். இந்த 2 தெய்வங்களையும் வணங்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னையை வணங்க உகந்த நாள். அதே போல 3ஆம் பிறை சந்திர பகவானை வணங்க உகந்த நாள். இந்த 3ஆம் பிறை வழிபாடானது சிவபெருமானின் அருளையும் நமக்கு பெற்று தரக்கூடியதுங்க.
இத்தகைய அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடு நம்முடைய குடும்பத்தின் செல்வ நலனையும் நிம்மதியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாட்டை இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ளாக செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அந்த நேரத்தில் செய்ய வாய்ப்பு இல்லாதவங்க 8 மணிலிருந்து 9 மணி வரையிலான சுக்கிர ஓரையில் செய்யுங்க. ஆனால் இந்த வழிபாடு செய்யும் போது சந்திர தரிசனத்தை பார்க்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெள்ளிக்கிழமை மாலையில் நீங்கள் எப்படி பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீங்களோ, வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சுடுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த செல்வ வளம் பெருகக்கூடிய தீபத்தை கூட ஏற்றி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே கல்லுப்பை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் வழிபட்ட பிறகு இந்த கல்லுப்பு மேலே வச்ச விளக்கையும் மஞ்சள் கலந்த அந்த அரிசி அச்சதையும் தட்டியும் எடுத்துக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து உங்களுக்கு சந்திர பகவானோட தரிசனம் எங்கே தெரியுமோ, மொட்டை மாடியிலோ இல்லை பால்கனியிலோ எங்கே தெரியுதோ அங்கே இந்த தட்டை வச்சுருங்க. அதாவது சந்திர பகவானை பார்த்தவாறு வச்சுருங்க. இப்போ பச்சரிசி கையில் வச்சுக்கிட்டு அந்த அச்சதையை கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய மனக்குறைகள் பண தேவைகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 5 தரம் சொல்லலாங்க. இந்த வேண்டுதல் முடிஞ்ச பிறகு பச்சரிசியை மேற்கு திசை பார்த்தவாறு அப்படியே தூவி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற பச்சரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்சதை அரிசி அது மேற்கு திசையை பார்த்த மாதிரி தூவி விட்டுடுங்க. இந்த வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு முன்னாடி இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு கல்லுப்பு தீபத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடானது உங்களின் செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்குவதுடன் வீட்டில் நிம்மதியை அதிகரித்து கொடுக்குங்க. உங்களுடைய மன பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு ஒரே நாளில் மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான், சந்திர பகவான், சிவபெருமான் இந்த எல்லா தெய்வங்களோட பரிபூரண ஆசையும் பெற்றுத்தரும் இந்த ஒரு வழிபாடுங்க. இந்த கல்லுப்பு தீபமும் மஞ்சள் கலந்த அட்சதை அரிசியும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க. நம்ம எல்லாராலையுமே ஈஸியாக செய்யக்கூடிய வழிபாடு தான். இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் வாங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு அகல் தீபம், நல்லெண்ணெய், பஞ்சு திரி, அதோட மஞ்சள் கலந்த அட்சதை அரிசி, இதுதாங்க இதுக்கு தேவை. எப்பவும் போல் மகாலட்சுமி தாயார் பூஜை நீங்கள் எப்படி செய்வீங்களோ வார வாரம் அந்த பூஜையை செஞ்சுடுங்க. செல்வ வளம் அதிகரிக்க அந்த முப்பெருந்தேவிகளை நினச்சி அந்த 3 தீபம் போட்டு ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வழிபாடை செய்யலாங்க. கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.